சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள புளியம்பட்டி அருகே கல்குவாரி அமைப்பது தொடர்பான கருத்து கேட்பு கூட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அதிகாரிகள் அதிர்ச்சி. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த குறும்பாப்பாளையம் கிராமத்தில் கல்குவாரி அமைப்பது தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் விண்ணப்ப பள்ளியில் கோபி சப் கலெக்டர் சிவானந்தம், மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் சுவாமிநாதன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் குறும்பாப்பாளையம் கிராமத்தில் கல்குவாரி அமைக்க கூடாதென பெரும்பாலான பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து மனு கொடுத்தனர். மேலும் கல்குவாரி அமைந்துள்ள கிராமத்திற்கு சம்பந்தம் இல்லாத வெளியூரை சார்ந்த 300க்கும் மேற்பட்ட நபர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு கல்குவாரி அமைக்க வேண்டும் என மனு கொடுக்க முயற்சி செய்தனர். கூட்டத்தில் வெளியூர் நபர்கள் கருத்து கூற முற்பட்ட போது கூட்டத்தில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாகி போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனை அடுத்து சப் கலெக்டர் ஆதார் கார்டு உள்ளூர் முகவரியில் உள்ளவர்கள் மட்டும் பங்கேற்று கருத்து கூறலாம் என கூறியதை தொடர்ந்து வெளியூர் நபர்கள் கும்பலாக வெளியேறி போனார்கள். பின்பு தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் முகிலன் கூட்டத்தில் பேசுகையில், கல்குவாரி அமைப்பதற்கான அரசு விதிகளில் பல்வேறு முறைகேடுகளை செய்து அதிகாரிகள் கல்குவாரிக்கு அனுமதி கொடுத்துள்ளதாக ஆதாரங்களுடன் பேசினார். ஒரு கட்டத்தில் கடுப்பான அதிகாரிகள் நேரம் அதிகமாகிவிட்டது என கூறவே முகிலனிடம் தனது பேச்சை முடித்துக் கொண்டார். பின்பு கூட்டம் முடிந்து அனைவரும் கலைந்து சென்றனர். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து மாவட்ட தலைமை முடிவு எடுக்கும் என அதிகாரிகள் வழக்கமான பதிலை கூறி சென்றனர். இப்போ தோட்டம் ஆரம்பிச்சு 3 வருஷம் தான் ஆகுது. இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, 3 வருஷம் ஆனாலும் அதுல பாதிக்கும் நம்மளும் தான் பட்டிருக்கோம். ஸோ அதை மனசுல வச்சு தான் நான் இப்போ வந்திருக்கேன். ஸோ இப்போ நீங்க முடிவுன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தோட அந்த ஊர்ல இருக்கிற வசிக்கிறவங்க எல்லாத்தோட முடிவும் ஒன்னே தான். நம்மளுக்கு க்ரஷர் வேண்டாம். க்ரஷர்னா க்ரஷர் மட்டும் இல்லை, எனிதிங் ரிலேட்டட் டு